மாவீரன் என்றாலே அலெக்சாண்டர் என்றும் நெப்போலியன் என்றும் செங்கிஸ்கா என்றும் கூறுவதை இனிமேலும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்திய துணை கண்டத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் மாமன்னர் ராஜேந்திர சோழர் மட்டுமே. தனது ஆயுட்காலத்தில் 65 ஆண்டுகளை போர்க்களத்தில் செலவிட்டவர். 35 நாடுகளை போரில் வெற்றி கண்டவர். அவரது போர்ப்படையில் 60,000 யானைகளும் 5 லட்சம் குதிரைகளும் இருந்ததாக செப்பேடுகள் கூறுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் ஒரு பசுமாட்டுக்கு தினந்தோறும் ஆகும் தீவன செலவு 200 ரூபாய். 10 மாட்டுக்கு ஆகும் செலவு 2000 ரூபாய். ஒரு மாதத்திற்கான செலவு சராசரியாக 60,000 ரூபாய். ஒரு மாட்டை வளர்த்து அதன் மூலம் பெறப்படும் பால், தயிர், வெண்ணெய், நெய் போன்றவற்ற லாபம் ஈட்ட முடியும். ஆனால் எந்த லாபத்தையும் வளகார்களுக்கு யானை கிடைக்கும் 5 லட்சம் குதிரை கலகு நாகுதிரைகளையும் ராஜேந்திர சோழன் பராமரிப்பது எதற்காக? போர் புரிவதற்காக மட்டும்தான். யானை படை மற்றும் குதிரை படையை இலட்சக்கணக்கில் வைத்திருந்தவனின் காலாட்படை எவ்வளவு எண் இருக்க வேண்டும்? தனது 17ஆம் வயதில் இளவரசனாக இருந்து ராஜேந்திர சோழர் என்ற போரில் அவனுடன் இருந்த வீரர்களும் எண்ணிக்கை 90. 1016 ஆண்டுக்கு பிறகு சோழர் படை முழுவதும் அவன் கட்டுப்பாட்டுகள் இருந்தது. சுமார் 20 லட்சம் வீரர்கள் படையில் இருந்தனர். தன் சேனை முழுவதற்கும் நாளொன்றுக்கு ஆகும் சாப்பாட்டு செலவு எவ்வளவு இருந்திருக்க வேண்டும்? பராமரிப்பு செலவு எவ்வளவு இருந்திருக்க வேண்டும்? நிச்சயம் கோடிக்கணக்கில் இருந்திருக்கும். அத்துணை பேருக்கும் உணவு வழங்குவதற்கு அவன் நாட்டை எவ்வளவு செழிப்பாக வைத்திருந்திருப்பான் என்பதை கற்பனை செய்யுங்கள். மாதக்கணக்கில் வீரர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது அதற்கான உணவை கையில் எடுத்து சென்றிரும். போர்கள் அல்ல பாக்காஞ்சை டெல்டா மாக்கங்கள் விவசாயத்தில் உயர்வ நின்றதற்கு ராஜேந்திர சோழனே முதற் காரணம். எதிரிகள் தன் நாட்டை தான் உங்கள் நேரிட்டால் தஞ்சை என்ற கல்லெண்ணங்கள் எல்லும் மனிதக்குழு கோடை பாதனை நிற்பாக தனது தந்தை ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த தஞ்சை மண்ணில் இருந்து ஜெயம் கொண்ட சோழபுரத்திற்கு தனது தலைமை இடத்தை மாற்றினார் ராஜேந்திர சோழன். உழவர்களின் மேல உழவு வாஞ்சை ராஜேந்திர சோழன் தன் பணிகள் ஓய்வு எடுப்பதற்காக காடுகளை வெட்டி சீர்படுத்தினான் என்பதற்கு இன்றைய அரியலூர் மாவட்டத்தில் உள்ள படைநிலை காடுவெட்டி என்ற ஊரே சாட்சியம். 6000 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு நாட்டை 10,000 போர் கப்பலுடன் வெற்றி பெற்றான் என்பது நம் கற்பனைக்கு கெட்டாத. இந்தியாவை பிடிப்பது கூட பிரிட்டிஷ் பிரிஞ்சரசுகள் அவ்வளவு கப்பலில் வந்ததாக தெரியவில்லை. ஒரு நாட்டை பிடிக்க 6 மாதங்கள் முதல் 2 வருடங்கள் ஆகும் என்பதும் அத்தனை நாட்கள் தனது யானைகள், குதிரைகள், காலாட்படை வீரர்களுக்கான உணவை தண்டுகன் எடுத்துச் சென்றான் என்றால் அவனின் உணவு தானிய உற்பத்தி எவ்வளவு இருந்திருக்க வேண்டும்? உப்பு நீர் சூழ்ந்த கடல்களின் இடையே லட்சக்கணக்கான வீரர்களுக்கும் குதிரைகளுக்கும் மாதக்கணக்கில் தூய்மையான குடிநீரை எவ்வாறு அவன் வழங்கி இருக்க முடியும்? அசுத்தமான குடிநீரால் அந்த காலத்திலும் காலரா பரவியது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படியானால் கடல் நீரை சுத்தப்படுத்தும் அறிவியலை அவன் அறிந்து இருக்க வேண்டும். போரில் அடிபட்ட வீரர்களின் காயங்களை ஆற்றுவதற்கு எத்தனை ஆயிரம் மருத்துவர்கள் அவனுடன் சென்று இருக்க வேண்டும். மருத்துவத்தில் பிரதிநிதித்துவம் பெற்ற குழுவை அவன் பெற்றிருக்கவில்லை என்றால் 60 ஆண்டுகளாக தொடர் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? தற்போதைய இந்தோனேஷியா, மலேசியா, சீனா, கம்போடியா, இலங்கை போன்ற நாடுகளை கப்பல் படையால் வென்றெடுத்த மாவீரன் அவன். நடுவும் குறிப்பாக ஸ்ரீ விஜயா நாடு பெரும் வணிக நாடாக விளங்கியது. உலகில் உள்ள பல வணிகர்களும் அங்கு வந்து போவது வழங்கும். நாட்டின் பொருளாதாரமான வணிகத்தை காப்பாற்ற எப்பேற்பட்ட போர் வீரர்கள் அவசியம். அப்படிப்பட்ட சிறந்த போர் வீரர்களை துவம்சம் செய்து பல நாட்டு வணிகத்தை கைப்பற்றியவன் ராஜேந்திர சோழன். தமிழக வாணிப செட்டியார்கள் அவன் காலத்தில் தான் உலகம் முழுவதும் பயணம் செய்து பெருமணம் ஈட்டினர். நமது அறிவுசார் காப்பியங்களான தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், சிவபுராணம், திருக்குறள், மன்னரின் நூல்கள் உள்ளிட்ட பலவற்றையும் பாடசாலைகள் அமைத்து அதன் மூலம் பாதுகாத்தவன் அவன். முக்கியமாக பல்வேறு பொழுதுபோக்குகள் இருக்கும் இந்த நவீன யுக காலத்திலேயே
நாட்டில் பல ஜாதி பிரிவை உள்ளடக்கிய லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இடையே எந்தவித ஜாதி சண்டையும் வந்ததாக எந்த ஒரு வரலாற்று ஏடுகளும் கூறவில்லை. ஆம், சமூக நீதியின் படி செம்மையான ஆட்சி புரிந்த சக்கரவர்த்தி அவன். தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன் அவன் ஒருவனே. மாமன்னன் ராஜேந்திர சோழரின் வரலாற்றை இன்றைய கொத்ததண்டர் மறைக்க